டேய் அதான் அப்பா கேட்டிட்டு இருக்கறா குறா பையன் நிறா என்னடா இது? அம்மா அம்மா என்னடா அவன் நிஜ குழந்தை மாதிரியே கை கால்லாம் உதறிட்டு அழுதுட்டு இருக்கான். கன்ஃபார்மா இவனுக்கு மர கலந்துருச்சுப்பா. போன் போட்டுற வேண்டியதா. ஐயோ கடவுளே, இவன் பெரிய தொழிலதிபரா வருவான்னு என்னெல்லாமோ கனவு கண்ட. இவனை இப்படி ஆக்கிட்டியே. ரோகிணி, என்னடி பண்ண என் பையனை? நான் ஒண்ணும் பண்ணல ஆண்டி. இவங்க சொல்ற மாதிரி இவருக்கு ஒண்ணும் பைத்தியம் எல்லாம் பிடிக்கல. டேய் டேய் டேய், இவன் நிஜ குழந்தைய விட அதிகமா அழுகுறான்டா. தயவு செஞ்சு கொடுத்துடுறான். அழுக நின்னுடுச்சு. பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஷோரூம்க்கு யாரோ ஒரு லேடி வந்தாங்களாம். அவங்க பையன் ஏதோ சத்தம் போட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவனை இவரை லேசா அடிச்சிட்டாராம். அந்த லேடி கோவப்பட்டு மனோஜ் கிட்ட உனக்கு குழந்தையே பிறக்காது, நீ அப்பாவே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுல இவரு பயந்துட்டாராம். எவ்வளோ ஏதாவது சொன்னா அது நடந்துருமாடா? அந்த டென்ஷன்ல தான் போய் ஒரு டாக்டரை பாத்திருக்காரு. அந்த டாக்டர் தான் குழந்தை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அத மாதிரியே நடந்துகிட்டா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காரு. அம்மா புடவையில தொட்டில் கட்டி அதுலதான் தூங்கணுமா. ஃபீடிங் பாட்டில தான் பால் குடிக்கணுமா. குழந்தை மாதிரி தவழ்ந்துதான் போகணுமா. அதனாலதான் ஆண்டி அவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கலாம்பா. இப்படி எல்லாம் கூடவா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? எந்த டாக்டர் இப்படிலாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. இவன் தான் லூசுன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான் நிஜமான லூசா இருப்பான் போலப்பா.